தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்குமே ஒவ்வொரு விதமான தனிச்சிறப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஆடி மாதம்னு சொன்னாலே அம்மனுக்குரிய மாதமாகும். ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் தொடங்கி இருக்குது. இந்த ஆவணி மாதத்தில் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானையும் காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய திருமாலையும் நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் உலகத்துக்கு தந்தையாக இருக்கக்கூடிய சிவபெருமானையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாசமாகவும் இந்த ஆவணி மாசம் சொல்லப்படுது. அதே போல விநாயகரும் கிருஷ்ணரும் அவதரிச்ச மாசம் என்பதால இந்த மாசம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விசேஷமான மாசமாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த மாசத்துல அதிகமான விசேஷ நாட்களும் வருதுங்க. அப்படிப்பட்ட ஆவணி மாதத்தில் நம்ம சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேணும், சிவபெருமானுக்கு எப்படி பூஜைகள் செய்ய வேணும், ஆவணி மாதத்தில் திங்கட்கிழமை நாளில் சிவபெருமானை நம்ம வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. தமிழ் மாதத்தில் 5வது மாதமாக வரக்கூடியது தான் ஆவணி மாதம். ஆவணி மாதம் பிறந்துள்ள நிலையில் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திங்கட்கிழமை நாளுமே ரொம்பவே சிறப்பான நாளுன்னு கூட சொல்லலாம். சிவன் கோவிலில் ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமை நாளிலையுமே சிவ பூஜைகள் நடைபெறுவது வழக்கமாகும். அது மட்டும் இல்லாமல் சிவலிங்கத்துக்கு இரவும் பகலும் தொடர்ந்து நீர் மற்றும் பாலால் அபிஷேகமானது செய்யப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆவணி மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திங்கட்கிழமை நாளிலையும் சிவபக்தர்கள் வில்வ இலைகள், புனித நீர் மற்றும் பால் மற்றும் பூக்களால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வாங்க. சிவபக்தர்கள் பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து இரவு வரைக்குமே விரதம் இருந்து இரவு நேரத்தில் அகல் விளக்கு ஏற்றி சிவபெருமான வழிபாடு செய்வதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. அந்த அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா ஒற்றை அகல் விளக்காகத்தான் அவங்க ஏற்றுவாங்க. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை நாளுமே ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகவும் சொல்லப்படுது. சமீப காலமாக பார்த்திங்கன்னா திருமணமாகாத பெண்கள் தீய சக்திகள் மற்றும் துர்சக்திகள் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க ஆவணி மாத செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை நாளில் மங்கள கௌரி விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வராங்க. அதே போல் ஆவணி மாத வெள்ளிக்கிழமைகள் மற்றும் சனிக்கிழமை நாளில் திருமணமான பெண்கள் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்க. அதே போல் ஆண்களும் சனிக்கிழமை நாளில் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு வரதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்வதற்குன்னு ஒரு முறை இருக்குதுங்க. அது என்ன முறை, எப்படி செய்ய வேணும்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் போது எப்போவுமே கிழக்கு திசையில் உட்காந்து பூஜை செய்வது ரொம்பவே நல்லதுங்க. உங்களுடைய வலது கையில் கொஞ்சமாக தண்ணீரை எடுத்துக்க வேணும். உங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை சிவபெருமானிடம் நீங்கள் வேண்டுதல்களாக வைக்கலாங்க. அதற்கு பின்னாடி நீங்கள் தியானம் செய்ய வேணும். நீங்கள் தியானம் செய்யும்போது சிவபெருமானை மட்டுமே முழு மனதோடு நினைத்து தியானம் செய்வது ரொம்பவே நல்லது. அதற்கு பிறகு உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்துகிட்டு போய் சிவலிங்கத்துக்கு நீங்கள் ஊற்ற வேணுங்க. நீங்கள் ஊற்றும் போது ஓம் நமச்சிவாயா என்ற சொன்னபடி தாங்க நீங்கள் அந்த தண்ணீரை சிவலிங்கத்தின் மீது ஊற்ற வேணும். அதற்கு பிறகு பஞ்சாமிர்தால சிவலிங்கத்தின் மீது அபிஷேகம் செய்வது ரொம்பவே நல்லது. அதற்கு பிறகு நீங்கள் தண்ணீர் ஊற்றி அர்ச்சனை தூவிய பிறகு ஆர்த்தி எடுக்க வேணுங்க. வில்வ இலை மற்றும் ஊதுபத்தியை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். நெய்வேத்தியமாக நீங்கள் ஏதாவது ஒரு இனிப்பு வகையை வைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம இப்படி செஞ்சோம்னா நம்ம செஞ்ச பாவங்கள் மற்றும் கர்மாக்களிலிருந்து நம்மளால விடுபட முடியும்னு சொல்லலாம். நம்ம ஆவணி மாசத்துல வரக்கூடிய திங்கட்கிழமை நாளில் நம்ம சிவபெருமான வழிபாடு செஞ்சோம்னா என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஆவணி மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை நாளில் சிவபெருமானுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா ஆன்மீக ரீதியான அறிவை நம்மளால் பெற முடியும். மேலுமே உடல் மற்றும் மன ரீதியான எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே சரியாகி நம்முடைய ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதே போல் பிரபஞ்சத்தை உருவாக்கியதும் அழிப்பதும் சிவபெருமான் தான் என்பதால் இந்த நாளில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. நம்ம இப்படி வழிபாடு செஞ்சுட்டு வருவதனால நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்குங்க. நம்முடைய மனசில் தைரியமானது அதிகரித்து காணக்கூடும்.
நம்ம சிவபெருமான திங்கக்கிழமை நாளில் வழிபாடு செஞ்சுட்டு வருவதனால நல்ல வாழ்க்கை துணையை கொடுப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வரக்கூடிய துன்பங்களையும் மற்றும் பிரச்சனைகளையும் சிவபெருமான் தீர்த்து வைப்பார். அன்றைய நாளில் நம்ம விளக்கேற்றி வழிபாட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய அறிவானது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் கங்கை நீரால் நம்ம சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது நமக்கு முத்தி நிலையை கொடுக்குங்க. சிவபெருமானுக்கு விருப்பமான பிரசாதங்களை அன்றைய நாளில் வழங்குவது ரொம்பவே நல்லது. நமக்கு எல்லா விதத்திலையுமே வெற்றி பெற உதவும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறுங்க. சூரியன் சிம்ம ராசியில் பயிற்சியாகக்கூடிய நாள் தான் ஆவணி மாத தொடக்கமாகவும் நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த கிரகத்தின் பயிற்சியால் அனைத்து ராசிகளையுமே ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் பஞ்சாங்கத்தில் இதனை ரொம்பவே விசேஷமான மாதமாகவும் சொல்லப்பட்டிருக்குது. ஆவணி மாதத்தில் வெயிலோட தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் வருஷம் முழுசுமே காலநிலை எப்படி இருக்கும் என்பதை கணிக்கக்கூடிய வரைக்கும் நம்முடைய முன்னோர்களிடத்துல இன்றளவுமே இருந்துட்டு இருக்குதுங்க. அதனால தான் ஆவணி மாதத்தில் காலநிலை நன்றாக இருக்க வேணும்னு வேண்டிக் கொண்டு நம்ம வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்குது. தமிழ் நாட்காட்டியின்படி 5வது மாதமாக வரக்கூடியது தான் ஆவணி மாதம். இது தமிழ் சந்திர மாதம் என்றும் சொல்லப்படுது. சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசியிலிருந்து பயணம் செய்ய தொடங்கக்கூடிய மாதம் தான் ஆவணி மாதமாகும். முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் திருமாலின் மிக சிறப்பான அவதாரங்களான கண்ணன் வாமனன் அவதாரம் அவதரித்ததும் இந்த ஆவணி மாதம் என்பதால் இதை அற்புதம் நிறைந்த மாதம் என்றும் நம்ம சொல்லலாம். ஆவணி மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா சிங்க மாதம் என்றும் அழைக்கப்படுது. மாதங்களில் அரசன் என்றும் சிறப்பாக அழைக்கப்படுது. கேரளாவில் ஆவணி மாதமே ஆண்டின் முதல் மாதமாகவும் கடைப்பிடிச்சிட்டு வராங்க. இந்த ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி, மகா சங்கடஹார சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, ஓணம், ஆவணி மூலம், ஆவணி அவிட்டம், வரலட்சுமி விரதம், ஆவணி ஞாயிறு, புத்தரதா ஏகாதசி, காமிகா ஏகாதசி போன்ற அவசியமாக கடைபிடிக்க வேண்டிய விரத நாட்களும் இந்த மாசத்துல வருவது இன்னுமே தனி சிறப்பாகவும் சொல்லப்படுது. இப்படி ஆவணி மாசத்துக்கு எவ்வளவோ சிறப்புகள் இருக்குது. அந்த வகையில விநாயக பெருமான் அவதரிச்ச நாளான விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாசம் வளர்பிறையில வரக்கூடிய சதுர்த்தியில கொண்டாடப்படுவது வழக்கமாகும். அன்றைய நாளில் நம்ம விநாயகருக்கு சர்க்கரை பொங்கல், மோதகம், அவல் பொரி, சுண்டல், விளாம்பழம், கொழுக்கட்டை, அப்பம் போன்றவற்றை நம்ம நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் அருகம்புல், வெள்ளருக்கு, செம்பருத்தி போன்றவைகளை படைத்து வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. சதுர்த்திக்கு விரதம் கடைபிடிக்க வேணுங்கிறவங்க விநாயகர் சதுர்த்தியில் உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். சதுர்த்தி விரதம் கடைபிடித்தால் செல்வ செழிப்பு, காரிய வெற்றி, புத்தி கூர்மை, குழந்தை பேரு, தொழில் வளம், உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் போன்றவை கிடைக்குங்க. மேலுமே ஆவணி மாத தேய்பிறை சதுர்த்தியில் வரக்கூடிய சங்கடகார சதுர்த்தி மகா சங்கடகார சதுர்த்தின்னு அழைக்கப்படுது. இந்த நாளில் நம்ம சங்கடகார சதுர்த்தி விரதம் இருக்கக்கூடியவங்க ஆவணி மாத மகா சங்கடகார சதுர்த்தியில் உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். சங்கடகார சதுர்த்தி விரதத்தின் போது பகல் முழுதுமே நீங்கள் சாப்பிடாமல் விரதத்தை கடைபிடிக்க வேணும். அதாவது உபவாசமாக இருக்க வேணும். அதற்கு பிறகு அன்றைய நாளில் மாலை நேரத்தில் விநாயகர் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. அதுக்கு பிறகு சந்தன தரிசனம் செய்த பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடித்து கொள்ளலாம். சங்கடகார சதுர்த்தி வழிபாட்டின் போது விநாயக பெருமானின் 32 வடிவங்களில் ஒன்றான சங்கட நாசன கணபதி வடிவத்தை நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம சங்கடகார சதுர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா அனைத்து விதமான துன்பங்களும் விலகிவிடும். நம்முடைய வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களும் வந்து சேரும். மேலுமே ஆவணி மூல திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விழாவில் ஒன்றாகவும் நம்ம சொல்லலாம். 12 நாட்கள் இந்த விழாவானது வெகு விமர்சையாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கொண்டாடப்படுது. அங்கே பார்த்தீங்கன்னா சொக்கநாதர் மதுரையில் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களை நினைவுபடுத்தக்கூடிய விதமாக இந்த விழாவானது நடத்தப்படுவது வழக்கத்தில் இருந்து வருது. இதிலும் 10 திருவிளையாடல்கள் நடத்தப்படும். ஆவணி மூல திருவிழாவின் போது சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகமானது நடைபெறும். அதற்கு பிறகு 5 மாதங்கள் மதுரையில் சுந்தரேஸ்வரர் ஆட்சி தான் நடக்கும். ஆவணி மூல திருவிழா அன்னைக்கு சூரியன் உதயமாகும் போது வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த வருஷம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வெயில் வாட்டும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதற்கு மாறாக மேகமூட்டத்தோட வெப்பம் குறைவாக இருந்துச்சுன்னா அந்த வருஷம் முழுசுமே காலநிலை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.